மேனேஜர், ஆட்டோ ஓட்டுறவர், கம்பெனியுடைய சேர்மன், பேமெண்ட் வியாபாரி, எல்லாரும் நாங்கள் ஒரு கொண்டாட்டம் ஒன்றை கொண்டாடுறோம். பச்சை ஷிருக்கு. நிப்பாட்ட நிப்பாட்டீங்களா? என்ன தெரியுமா? ஷிருக்கான செலிப்ரேஷன் எல்லா வீட்லையும் கொண்டாடுறோமா? கல்யாண சாப்பாடா? ஹராம் இல்லை, தாராளமாக செய்யுங்க. பொன் போறது செய்யுங்க, பொன் வாரது செய்யுங்க, வீடு ஓப்பனிங் செய்யுங்க, கடை ஓப்பனிங் செய்யுங்க, ஆட்டோ ஒன்று வாங்கினோம் செய்யுங்க, கார் ஒன்று வாங்கினோம் சாப்பாடை போடுங்க. ஓஜி ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் சாப்பாடை போடுங்க, ஓபிஏ அசோசியேஷன் போடுங்க, வேண்டிய சாப்பாடு போடுங்க. இஸ்லாத்துடைய கண்டிஷன் ஹராம் இருக்கப்படாது, அப்படித்தானே? மியூசிக் இருக்கப்படாது, ஆம்பளை பொம்பளை கலக்கப்படாது, ஹராமான உணவு, ஹரான பாவலேட்டர், வேண்டிய செலிப்ரேஷன் செய்யலாம், அப்படித்தானே? ஆனா ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, மியூசிக் இல்லாட்டியும் ஹராம், ஆண் பெண் கலக்காட்டியும் ஹராம், ஹராமான உணவு இல்லாட்டியும் ஹராம், ஃபங்க்ஷனை கொண்டாடினாலே ஹராம். அப்படி ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் செய்கிறோம். என்னதா தெரியுமா? பர்த்டே செலிப்ரேஷன். உச்சந்தலையில் ஆணி அடிச்ச வாங்கிச்சா? பர்த்டே பர்த்டே ஹராமா? பர்த்டே செலிப்ரேஷன் ஹராமா? ஹராம். நான்டா செல்வம் ஷிருக்குண்டு, நான் செல்வம் ஷிருக்குண்டு. உள்ளதெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுற ஷிருக்கு. நான் ப்ரூஃபை முன்னால வைக்கிறேன், நீங்க முடிவு செய்யுங்க. பிளாக் ஆர் ஒயிட் எதுக்கு எடுக்கிறேன்? வெள்ளையில போடுவோமா கருப்புல போடுவோமான்னு. நான் காட்டுற ஆதாரம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் இனிமேல் உங்களோட வீட்டில் இருக்கிற பர்த்டே ஃபங்க்ஷனை நிப்பாட்டுவீங்களா? அப்படின்ற ஆதாரத்தை காட்டு. ஒன்று, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு ஆரம்பிக்கக்கூடியவர் இருப்பாங்க, அப்படித்தானே? ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஆரம்பிக்கக்கூடியவர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சிலதிக்கும் சும்மா அப்படியே ஸ்டார்ட் ஆகினது. இப்போ உடு போறது, உடுவாரது, கடை தூக்கி, இதுக்கெல்லாம் யார் ஆரம்பிச்சேன்டிக்கா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். சில செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், சில விஷயம் இருக்கும், ஆரம்பிச்சவர் யாருன்னு இருக்கும், அப்படித்தானே? உதாரணத்துக்கு பாருங்க, கர்பலாவுடைய தினத்துல கொண்டாடுறது, இது ஷியாக்கள் ஆரம்பிச்சது, எங்களுக்கு தெரியும். கர்பலா தினத்துல கொண்டாடுறது ஷியாக்கள் ஆரம்பி, இது ஹராம், தெரிஞ்ச விஷயம், சரிதானே? அப்ப அதே போல பெருநாள் கொண்டாடுறது ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சது, அது சுன்னத், எங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்று ஆரம்பமைக்கு எப்பயுமே சும்மா நடக்கிற விஷயத்த ரசூலுல்லாஹ் ஒன்றுமே செய்யல. ஒரு பையனும் ஒரு கல்யாணம் விட்டு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா எல்லாம் பொம்பளையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, ஏய் பொம்பளையில பாட்டு படிக்கிறவங்க யாரும் இல்லையாண்டு? இருக்கிறாங்களே, படிங்களே, உங்கள படிங்களே, கல்யாணம் விட்டு தானே, அதுக்கா நீங்க மியூசிக் போட்டு ஆடிறாங்க, சரியா? அப்ப அவங்களோட பாடக்கூடிய அந்த காலத்து அரபிகள் கவிதை பாடுவாங்க, படிக்க சொன்னாங்க, படிங்க. இன்னும் அரபு நாட்டில் இந்த லேடிஸ் கடையில் அப்படி நடக்கும். ஏதா அது முந்தைய காலத்துல மீறிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னா நீங்க செய்யுங்க, ஹராம் இல்லைண்டா செய்யுங்க, விளங்குதா? ஆரம்பிச்சது சிலதைக்கு ஆரம்பிச்சதை பொறுத்து சின்னத்துக்கு மாறும், ஆரம்பிச்சதை பொறுத்து மாறும். நான் சொல்ற விளங்குதா? சில ஃபங்க்ஷன்ஸுக்கு இன்னார்த்தான் ஆரம்பிச்சதுன்றா அது ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சா சுன்னத்து, ஷியாக்கள் ஆரம்பிச்சா ஹராம், அப்படித்தானே? சும்மா ஆரம்பிச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு மாதிரி அதுகளுக்கு ஹராம் இல்லாட்டி யாருக்கும் செஞ்சுட்டு போகலாம், யாருக்கும் செஞ்சுட்டு போகலாம். இப்போ நிறைய இப்போ பள்ளியில் திறந்துட்டு சாப்பாடு போட்டுறோமே, முதலாக பள்ளி திறந்து சாப்பாடு போட்ட யாருன்னு கேட்டால் ஹிஸ்ட்ரி தெரியாது, ஹராமா இல்லை. நான் சொல்ற விளங்குதாவாப்பா? இதுல பர்த்டே ஆரம்பிச்சது யாரு? பர்த்டே ஆரம்பத்தில் யாரும் ஆரம்பிக்கலப்பா, சும்மா ஸ்டார்ட் ஆகிச்சு செஞ்சோம் வேண்டாம், பிரச்சனையே இல்லை, அப்படித்தானே? யாரை சும்மா அப்படி கொண்டாடிக்கணும். நான் சொல்றேன் பர்த்டே ஆரம்பிச்சது ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒவ்வொரு ஹிஸ்டரியும் ஷிருக்கோட கலந்தது. வரலாறு இல்லை, பிள்ளைகளுக்கு பார்க்க லேசான விடத்தை மட்டும் நான் சொல்றேன். பாகான்ஸ் என்ற ஒரு இயக்கம் இருந்தாங்க. பாகான்ஸ் மொசபத்தோமியா, பபிலோனியா, அசீரியன், சுமேரியன்ஸ் இந்த மேல் பகுதியில் பாரசீகத்தோட அந்த பகுதியில் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. பிறகு ஈஜிப்ட்லையும் இருந்தாங்க. உங்களுக்கு பாகான்ஸ் என்று அடித்தாலும் இந்த வரலாறு நிறைய பார்க்கலாம். நிறைய புக்ஸ் எல்லாம் மேய்க்க, பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் மேய்க்கு, ஏன்சன்ட் ஹிஸ்டரி ஆஃப் பாகான்ஸ் அப்படின்னு நிறைய புக்ஸ் எல்லாம் மேய்க்க. நான் லேசா செலுத்து போறேன். பாகானியர்கள் ஒரு இயக்கம் இருந்தாங்க. யார்? பாகான்ஸ், சரிதானே? இவங்களை பத்தி தனியாக நிறைய வரலாறு புத்தகம் எல்லாமே அது உங்களுக்கு வேண்டியமாய் பார்க்கலாம். இவங்கள்ட்ட நிறைய கடவுள்கள், கிட்டத்தட்ட இவங்க ஹிந்து சகோதரர்கள் மாதிரி. ஹிந்து சகோதரர்கள் பிரம்மன், யமன், சிவன், விஷ்ணு, முருகன் அப்படி நிறைய கடவுள் இருக்குதான ஒவ்வொன்றுக்கு. இதே போய் இவங்கள்ட்டையும் ஷூ, நிஃப்டு இப்படி ஒரு கூட நிறைய கடவுள்கள் இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள். சில விளங்குதா? இதுல த காடிஸ் ஆஃப் லூனா, சந்திர கடவுள் என்ற ஒரு கடவுள் நிற்கிறார். அப்ப அவட வேலை என்ன ஆகும்?
சந்திரனுக்கு பொறுப்பான கடவுள். இந்துக்கள் அப்படி தானே, சூரியனுக்கு பொறுப்பான கடவுள். அது மாதிரி சந்திரனுக்கு பொறுப்பான கடவுள், காடிஸ் ஆஃப் லூனா. இவட பேர் ஆர்த்தமி, ARTEMI, ஆர்த்தமி. இவர் பொம்பளை கடவுள். இவவ அந்த காலத்து மக்கள் எப்படி வணங்கினாங்க? அந்த காலத்து மக்கள், இவ சந்திர கடவுள் தானே, சந்திரன் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கும் பிறக்கிறதானே தலைப்புற. எனவே ஒவ்வொரு பௌர்ணமி நிலவு அன்றும் இந்த சந்திர கடவுளை வணங்கினார்கள். அவங்க மஜூசிகள்.